வணக்கம் மேம். வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மன உளைச்சல் மன உளைச்சல். இந்த பணம் விஷயமா இருக்கட்டும், அன்பு விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அவ்வளோ சீக்கிரம் ஒரு தாங்கிக்கக்கூடிய மனப்பான்மை கிடையாது எனக்கு. சின்ன விஷயமா இருந்தாலும் அப்படி நான் உடஞ்சி போயிடுவேன். அது மாதிரி இருந்தேன். அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தைரியம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே பார்த்துக்கலாம். நம்மளோட யார் இருக்கா? இந்த பிரபஞ்சம் இருக்குது. பிரபஞ்சத்திட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு மைண்ட் செட்டு மேம். பார்த்தீங்கன்னா, உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லாம் நிறையா பார்த்தேன் பிரபஞ்சத்தை பற்றி. அந்த நிமிஷம் மட்டும் தோணும், இப்படியெல்லாம் நம்ம இருக்கணும், அந்த பிரபஞ்சத்தை பற்றி இன்னும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, யார் சொல்லிக் கொடுப்பா நம்மளுக்கு, அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு மேம். அதனால் என்ன பண்ணேன், உங்கள் வீடியோ தான் நான் பார்த்தேன். வீடியோ பார்த்துட்டுலாம் சரி, ரொம்ப மன உளைச்சல் ஆகுது அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா. சரின்ட்டு அப்புறம் நம்பர் எடுத்து கால் பண்ணேன் உங்களுக்கு. நீங்கள் பேசுவீங்க, ஒரு 1/4 மணி நேரம் எடுத்துகிட்ட பேசுவீங்க. அந்த 1/4 மணி நேரம் பேசினது வந்து எனக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் மனசு அமைதியாகவும் இருந்துச்சு. அப்போ சொன்னீங்க, நீங்கள் குரூப்பில் சேர்ந்துக்குங்க, கிளாஸ் எல்லாமே நான் சொல்கிறேன், அட்டன் பண்ணுங்கள், இதுலேருந்து மீண்டு வந்துடலாமா அப்படின்னு நீங்கள் ஒரு தைரியம் கொடுத்தீங்க எனக்கு. அதே மாதிரி தான் மேம் இப்போ அன்னைக்கு சொன்னீங்கன்னா அந்த ஒரு வார்த்தை, அன்னையிலேருந்து இந்த நாள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக தான் இருக்குது. எல்லா விஷயமுமே நல்ல விஷயமாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன சொல்லப்போனால் மேம், வீடியோஸ் வந்து நிறையா பார்த்துருக்கேன். பார்த்துட்டு யார் எந்த ஒரு நம்பருமே எடுத்து நான் வந்து ஃபோன் பண்ணி பேசணும், அவங்களுக்கு பேசினா நம்மளுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும், பிரபஞ்சத்தை பற்றி சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு வந்ததே கிடையாது. சில வருஷம் நான் பார்த்துருக்கேன், பிரபஞ்சத்தை பற்றி வீடியோ நிறையா பார்த்துருக்கேன். அது மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்தது கிடையாது. ஆனால் உங்கள் வீடியோவை பார்த்து இந்த பிரபஞ்சம்தான் அதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம். இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மேம். உங்கள் வீடியோ பார்த்து அந்த நிமிஷம் தோணுச்சு, உங்கள் நம்பர் எடுத்து பேசணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ தான் நான் அந்த நம்பர் எடுத்து நான் உங்களுக்கு வந்து கால் பண்ணி பேசினேன். அதுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பண விஷயம் பற்றி அந்தளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப டீப்பாலாம் தெரியாது. எப்படி அந்த பணத்தை ஈர்க்கணும், என்ன பண்ணுறது, அதுக்காண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த நம்மளோட ஆழ்மனம் என்ன நினைக்குமோ அப்படி தான் எல்லாமே நடக்கும். அதுலேருந்து ஒரு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அதிசயம்னு பார்த்தீங்கன்னா மேம், முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே அமௌண்ட்டு வீட்டுக்காரங்க அனுப்புறது தான். அதை வச்சு கரெக்டாக கடன் வாங்கின இடத்துல கொடுக்குறதுக்கு இதுக்கு இது மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் போனோம் சொன்னேன், நம்மளுக்கு என்ன வேணுமோ மை டியர் அப்படிங்கிற இடத்துல மை டியர் ஹஸ்பண்ட், அவங்க நம்மள்ட்ட அன்பாக பேசணும் அப்படின்னா மை டியர் ஹஸ்பண்ட், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபார்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, இது மாதிரி சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி மேம். மை டியர் கோல்டு அப்படின்னு சொல்லி ஐ எம் சாரி, எனக்கு கோல்டெல்லாம் நான் வந்து அடகு வச்சுருந்தேன் மேம். இப்போ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டாலர் ஒன்று எடுத்தேன், இன்ஷியல் வச்ச டாலர் ஒன்று எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செயின் திருப்பியிருக்கேன், அப்புறம் மோதிரம் ஒன்று திருப்பினேன். இப்போ வந்து போன மாதத்துல வந்து தோடு ஒன்று திருப்பியிருக்கேன் மேம். அந்த தோடு அந்த செயின் தான் திருப்பினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பிட்டு வந்துட்டு கையில் வச்சுட்டு நான் அதை பார்த்து சொன்னேன், மை டியர் கோல்டு, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபார்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, இது மாதிரி நீங்கள் சொல்ல சொன்னீங்களா மேம், அது மாதிரி நான் சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கோல்டு திருப்பி கையில் வச்சுருக்கேன் மேம். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா கடைசி வரைக்கும் இதே மாதிரி தான் இருந்திருப்பேன். நான் எப்படின்னா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் சும்மா வீடியோ மட்டும் பார்த்துட்டு அப்படி இருந்திருப்பேன். அதே மாதிரி இன்னொன்றும் நீங்கள் சொன்னீங்க, என்னென்னு கேட்டால் வீடியோஸ் வந்து நிறையா பார்க்கலாம், அப்போதைக்கு தோணும் நம்மளுக்கு, அதுக்கப்புறம் பழைய மாதிரி அந்த ஒரு நெகட்டிவ் திங்கிங்க்கு போயிடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் இந்த யூடியூப் பக்கமே அதிகம் போகிறது கிடையாது மேம். யூடியூப்னா ஆமாம், என்ன சொல்லப்போனால் யூடியூப் பக்கமே ஓப்பன் பண்ணி பார்க்குறது கிடையாது. யூடியூப்பே போய் ஷேர் சாட்டும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எதுவும் போகிறது கிடையாது. ஏதாச்சும் ஒரு விசேஷமான நாட்கள் அப்படின்னா மட்டும் ஷேர் சாட் போய் ஏதாச்சும் வீடியோ போடுறது, அவ்வளோதான். அது மாதிரி பண விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா மேம், முன்னாடியெல்லாம் வந்து பணம் அந்தளவுக்கு வந்து கையில் இருக்காது மேம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய தேவைக்கு அதிகமாகவே என் இடத்துல பணம் அதிகமாக இருக்குது, என் பிரபஞ்சத்துக்கு கொடான கொடி நன்றி அப்படின்னு சொல்லுவேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா போனோம் எப்போல்லாம் எனக்கு சொல்லணும்னு தோணுதோ அப்போல்லாம் நம்ம மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறேன் மேம். அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒரு 3 பேர் இருக்காங்க. நான் சொன்னேன் மேம், என் ஃப்ரெண்டுகிட்ட மாதிரி சொன்னேன், பாசிட்டிவாக பேசு, அந்த ஸ்கூட்டி வாங்கின மாதிரி நீ வந்து கற்பனை பண்ணு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி பார்த்தா ஒரு வாரத்தில் ஸ்கூட்டி வாங்கிட்டாங்க. பாக்கி 2 பேர் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா மேம், அவங்க
காலையில் எழுந்திரிச்ச உடனே என்னோட ஞாபகம் தான் அவங்களுக்கு. நான் சொன்னேன், எனக்கு வந்து நான் பிரபஞ்சத்தை பற்றி எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டனோ அதை பற்றி நான் சொன்னேன். அந்த 2 ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே அவங்களும் இது மாதிரி தான் சொல்கிறாங்களாம். இன்றைய நாள் கொடுத்த பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நன்றி. இன்றைக்கி நடக்கிற அனைத்திற்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுந்திருப்பாங்களாம் மேம். அது சொன்னாங்க என்கிட்ட. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்கள் வீடியோ பார்க்காம உங்கள்கிட்ட கால் பண்ணி பேசாமல் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா பழைய நிலமையில தான் நான் இருந்திருப்பேன் மேம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யாராச்சும் எனக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னா டக்குன்னு எனக்கு ஃபஸ்ட்டு வர்றது தேங்க்யூ அப்படின்னு தான் வருது மேம். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா எந்த விஷயம் எந்த ஒரு உதவி யார் செஞ்சாலும் நம்ம தேங்க்யூவே சொல்ல மாட்டோம். இப்போ வந்து யார் எந்த ஒரு விஷயம் சொன்னால் எந்த ஏதாச்சும் ஒரு உதவி செஞ்சாலோ ஏதாச்சும் ஒரு நல்ல செய்தி ஏதாச்சும் சொன்னாங்க அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னு ஃபஸ்ட்டு இதுதான் மேம் வாயில் வருது. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நீங்கள் எங்களுக்கெல்லாம் அந்த குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே எங்களுக்கு கிடைச்ச நீங்கள் ஒரு பெரிய கிஃப்ட்டு மேம். கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும்.